நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி கிட்ட இந்த மாதிரி நம்ம சைன் போட்டு கொடுத்தானுங்களே, இதை இலக்கியா கிட்ட சொல்லாது ரொம்பவே தப்பு தான். நாம இதை சொல்லி இருக்கணும். எப்படி இருந்தாலும் எந்த விஷயத்தா இருந்தாலும் இப்ப 2 பேருன்னு ஆயிப்போச்சு. அந்த 2 பேர் இருக்கிறதால ஒளிவு மறைவுன்னு ஒண்ணு இருந்தா அது 2 பேருக்குமே ரொம்பவே பாதிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். தனக்கு ஏன் சொல்லாம இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உரிமை உள்ளவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம இலக்கியாவும் கோவப்பட்டு இருக்காங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நினைச்சா நம்ம கௌதமோட முட்டாள்தனம் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கௌதமுக்கு ரொம்பவே வயிறு பசி. ஐயோ இவகிட்ட வேற பேசாம போயிட்டோம்லே, வயிறு பசி தாங்க முடியல, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு புனியாட்டம் போயிட்டு அப்படியே சாப்பாட்டை எடுத்து அம்மனு ஒரு பக்கம் நல்லா முக்கின்னு இருக்காரு. உடனே பாக்கணுமே நம்ம இலக்கியாவுக்கு வயிறு கில்லுன்னு கில்ல ஆரம்பிச்சிருது. சரி, என்ன பண்றது, ஈகோலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாம நாமளும் போய் தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லைட்டா டொட்டைக்குன்னு போட ஒல்லா பார்த்தா ஒரு திருட்டு போனா அழகா தின்னுட்டு இருக்கு. கௌதம பார்த்து அப்படியே இலக்கியா சிரிக்க, கௌதம் சிரிக்க, உடனே 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை ஒண்ணு இருந்தா அதை அடுத்த செகண்டே கரெக்டா 1 நாள் இல்ல 2 நாள் யாரு நீடிக்கிறாங்களோ அதுல அன்பே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு ஒரே நாள்ல முடிவு சண்டைக்கு வேற லெவல் சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க 2 பேருக்கு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம். ஒரு நாள் மீறி போனாவே முடிவு பண்ணிடணும். அவங்களுக்கு அவங்க மேல எப்பவுமே சண்டை நீடிச்சுன்னு தான் இருக்கும். சண்டை குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அட்ராக்ஷன் அன்பு எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அவங்க பேசுறதுனால மயிரா போச்சு எனக்கு, நான் ஏன் பாட்டு நான் வேலையை செய்யறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வரும். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க ரொம்பவே நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவை தான் எடுப்பாங்க சொல்லி நம்மளுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் நல்ல முடிவு எடுப்பாங்க. மற்றவங்களாம் எப்படி போனா என்ன, செத்தானா சாகாம போனா நம்மளுக்கு என்னடா, நாம நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும், தான் புருஷனையும் எந்த கீதே போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதா நம்ம அஞ்சலி கேட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு அஞ்சலியை என்ன பண்ணலாம், இப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல அந்த உலகத்துல இருக்கிறது நல்லாங்க. இந்த உலகம் செழிப்பா இருக்கு. ஒரு பக்கம் ரொம்பவே பரவலா சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல உள்ள இல்லைன்னா அந்த உலகம் எப்பவோ அழிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் பேசினு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கு அடடே எடுத்தோம் வச்சுக்கோ, அப்படி முக்கு ஓம குத்தி போடுவேன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நினைப்போம். அந்த மாதிரிதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவரு என்ன ஆச்சு ஏதாச்சு, நம்ம அண்ணன் ஏன் நம்ம மேல பழிய போட்டாரு, எதுக்காக எனக்கு ஒன்னும் புரியலையே. இந்த அஞ்சலியை கேட்டா அவன் குழந்தை மேல சத்தியம் வைக்கிறாளே ஆசு பசுனா, ஒருவேளை குழந்தை வயிற்றுல இருக்கா இல்லையா, இல்ல பொய் சொல்ல தெரிஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. ஒருவேளை குழந்தை இல்லாமே அவ குழந்தை இருக்கிற மாதிரி நடிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே அடியா அவங்க வேண்டிதான். அப்படி இந்த பிரச்சனை எதுவுமே ஆகாம இருந்தா ரொம்பவே சந்தோஷமான விஷயம், சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை நல்லா அமைத்தி தள்ளி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். டாடா, see you.